தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. தமிழ் அன்னையை வணங்கி இன்றைய நிகழ்ச்சி வாகை தமிழ்ச் சங்கம் நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல ஒரு தருணத்தை தளத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றியும் வணக்கங்களும். அடுத்தபடியாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இன்றைய நிகழ்ச்சி அதாவது திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரங்களும் பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை இன்றைய காலகட்டத்திலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் சரி, அதோடு இல்லாம இலக்கியங்கள் வாயிலாக கூறப்படுகின்ற கருத்துக்களோட ஒப்பிட்டு நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தையும் பார்த்துட்டு வரோம். அதுல இன்றைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 3வது அதிகாரம். இந்த 3வது அதிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீத்தார் பெருமை. இதுல வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது இல்லாம நம்முடைய இயல்போட இருக்கக்கூடிய சூழலோட ஒப்பிட்டு சில வார்த்தைகளை நம்ம சொல்லி நம்ம இன்றைய ஒரு சிறப்பான கலந்துரையாடலுக்குள்ள போக போறோம். முதலாவதாக திரு சா அருள்ராஜ் ஐயா, உதவி பேராசிரியர், மின் அணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை, ரத்தினம் தொழில்நுட்ப வளாகம். ஐயா வாருங்கள் ஐயா, உங்களுடைய சிறப்பான ஒரு கருத்தை பதிய வைங்க. உங்களுக்கான நேரம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி எனது உரையை துவக்கின்றேன். நம்மளுடைய வாகை தமிழ்ச்சங்கம் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் தமிழை வளர்ப்பதற்கும் அறநெறியை போதிப்பதற்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு கூட்டங்கள் நடத்தி தமிழை வளர்க்கிறாங்க. மற்றும் மக்களிடையும் மாணவர்களிடையும் தமிழ் பற்று சமூக நலம் சார்ந்த விஷயங்கள் நிறைய எடுத்து விவாதிக்கிறோம். அதற்கு வாழ்த்துக்கள். இந்த குரல் மன்றத்துல அதிகாரம் 3வது அதிகாரத்தை விவாதிக்க வந்துள்ள என் சக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தினை உரிதாக்கிறேன். 133 அதிகாரங்களை கொண்ட ஒரு உலக பொதுமறையை நாம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் எடுத்து அதனுடைய பெருமை, அதை மனிதன் எவ்வாறு அணுக வேண்டும், மனிதன் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தோம்னா இந்த 3வது வாரம் 3வது அதிகாரமான நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தை நாம விவாதிக்க போறோம். நீத்தார்னா என்ன? இறந்தவரா? இல்ல துறந்தவரா? இல்ல எல்லாத்தையும் நீக்கியவர் நீத்தார். எதை நீக்கினார்? எதை துறந்தார்? உலகத்தினுடைய பற்றுகள், உலகத்தினுடைய ஆசைகளை துறந்து இயற்கையோடு சமநிலையோடு அறத்தோடு ஒட்டி வாழக்கூடியவர்கள் யார்? அவர்களோட பெருமை என்ன? இப்போ ஒருத்தர் நோய் நொடி இன்றி 100 ஆண்டுகள் வாழ்ந்தார்னா அவருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ வேண்டும். இப்ப எல்லாருமே நோயின்றி வாழ்வதற்காக தினமும் உடற்பயிற்சி செய்யறோம், யோகா செய்யறோம், நிறைய நற்காரியங்களை செய்யறோம். அது போல நம்மளுடைய மனத்தினை தூய்மை செய்வதற்காக, மனத்தினை அறவாளியில் செலுத்துவதற்காகவே இந்த அதிகாரம் படைக்கப்பட்டது என்று நான் கருதுகின்றேன். நீத்தார் பெருமை. நீத்தார் துறந்தவரினுடைய பெருமை. எதை துறந்தவர்? உலக பற்றுகளை துறந்தவருடைய பெருமை என்ன அப்படின்னு 10 திருக்குறள் மூலமா நம்மளுடைய ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார். என்ன அப்படின்னா அவருடைய பெருமைகள், அவர் எப்படி வாழ்க்கை பற்றற்று இருக்கிறது, எப்படி பற்றற்று இருந்தால் என்னென்ன பெருமை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உலக பற்றுகளை அடக்கி அவர் உலக பற்றுகளை அடக்கி ஒரு துறவரம்னா என்ன? முனிவராகிறது அல்ல, உலக பற்றுகளை நீக்கி. இப்போ நம்ம ராமாயணத்துல நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. ஜனக மகரிஷி ஜனக மகாராஜா ராஜரிஷி. அவர் பதவியில மகாராஜா, அவருக்கு அரண்மனை உண்டு, சுகபோக வாழ்க்கை உண்டு. ஆனால் அவர் ராஜ ரிஷி என்று புகழப்படுபவர். ராஜாவா இருந்தாலும் ஒரு ரிஷி,
ரிஷி என்ன பண்ணுவாரு? காலையில எழுந்து நிஷ்ட நியமனங்களை செய்தும் எளிமையான உணவு, எளிமையான வாழ்க்கை. அது போல தனக்கு அளிக்கப்பட்டது அந்த ராஜ பதவியாக இருந்தாலும் அந்த ஜனக மகாராஜா ஒரு ரிஷியை போல வாழ்ந்தார். அதனாலதான் அவரை ராஜ ரிஷின்னு சொல்லுவாங்க. அதுதான் துறவரம். முனிவராகி குடும்பத்தை விட்டு போறதல்ல துறவரம். நம்ம இருக்கிறதுலயே பற்றில்லாம இருக்கிறது. இப்ப போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நம்ம போதும், நமக்கு இருக்கிறது போதும், இருக்கிற செல்வம் போதும், இருக்கிற நிலை போதும் அப்படின்னு நினைத்து நாம் மகிழ்வோடு இருந்தால்தான் ஆசை அதிகமாக நம்மளுடைய செயல்கள் மாறுபடும். நம் மனம் என்பது ஒரு குரங்கு. அந்த குரங்கை நம்ம ஆட்டி வைக்கணும். இல்லைன்னா அந்த குரங்கு நம்மளை ஆட்டி அந்த ஆட்டத்தை நம்மால் தாங்க முடியாது. ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பற்றுகளை துறக்க வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் சொல்றார். அந்த முதல் குறள்ல என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கை பற்றுகளை துறந்தவரனுடைய பெருமையை எல்லா நூல்களும் எடுத்து கூறும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நம் வாழ்க்கையை பற்று துறந்துட்டோம்னா பெருமையை சொல்ல முடியுமா? முடியாதுங்கிறார் வள்ளுவர். ஏன் முடியாது? உலகத்துல டெய்லி எவ்வளவோ குழந்தைகள் பிறக்கின்றன, எவ்வளவோ மனிதர்கள் இறக்கின்றார்கள். அவங்களையெல்லாம் கணக்கிட முடியுமா? முடியாது. அது போல நம்மளுடைய கணக்கை நம்ம சரிவர பார்க்க, அதுதான் உண்மை. அது போல உலக பற்றுகளை துறந்தவனுடைய பெருமையை நம்ம கணக்கிட முடியாது அப்படிங்கிறாங்க. உலக பற்றுகளை நான் ஏற்கனவே கூறியது போல முனிவராகது அல்ல, நன்மை எது தீமை எதுன்னு பிரிச்சு பார்க்கிறவர் தான் உண்மையான ஒரு துறவரம் பூண்டவர்னு சொல்றார். நம்மளுடைய ஐம்புலன்களை அந்த நாம் துறவரம் மேற்கொண்டதல்ல. அந்த ஐம்புலன்கள் தான் ஆசையை தூண்டும். கண், காது, மூக்கு, செவி, மெய் என்ற ஐம்புலன்களை அடக்கியவனே வாழ்வில் ஜெயிக்கிறவன். அதைத்தான் சொல்றாரு. அதே மாதிரி ஐம்புலன்களை அடக்கி நாம் வாழும் பொழுது வானுலக இந்திரனுக்கு சமம் என்று சொல்றார். அதே மாதிரி ஒரு பெருமைக்குரிய ஒரு பெரியவர், சிறியவர் என்ன? பெரியவர் என்றும் நல்ல செயல்களை தான் செய்வாங்க, சிறியவர் நல்ல செயல்களை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறார். அதாவது நல்லவன் சேர்ந்தா 3 வழி, நல்லவன் கெட்டவன் சேர்ந்தா 2 வழி, கெட்டவன் சேர்ந்தா வழி இல்லை. அது போல நல்லவர்கள் என்றுமே பெரிய காரியங்களை தான் செய்வார்னு சொல்றாரு. அந்த பெரிய காரியங்கள் அப்படிங்கிறது அவர்கள் உள்ளத்திலிருந்து உதிக்கின்ற சொற்கள் மூலமே அவர்கள் சொல்வாங்க. அது நமக்கு வாழ்வினுடைய எவ்வளவோ அறிஞர்களுடைய தத்துவங்கள், எவ்வளவோ அறிஞர்களுடைய பொண்ணு நம்ம வாழ்க்கை உந்து சக்தியா இருக்குது இல்லையா? அதையத்தான் அவரும் சொல்றாரு. அறவழி நூல் எடுத்து காட்டும் அப்படிங்கிறாங்க. எல்லோரையும் மதித்து எல்லா உயிரும் சமம், எல்லா உயிரும் இன்பம் வேண்டும் பாடுபடக்கூடிய மக்களே மிகச்சிறந்த மக்களிலே மிகச்சிறந்த நிலையை அடைவாங்க, அந்தனர் ஆவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த அதிகாரத்துல வள்ளுவன் நமக்கு என்ன உபதேசம் செய்யறார்னா, அடக்கி வாழும் பொழுது நம்மளுடைய பெருமை குன்றின் மேல் இட்ட விளக்காக எரியும். நம்மளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிறருக்கு வாழ்க்கை பாடங்களாகும். நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய குணங்கள் எல்லாம் எல்லோரும் நம்மளுடைய பெருமை காலகாலத்திற்கும் இருக்கும். எப்படி இருக்கும்? நம்மளுடைய ஐம்புலன்களை அடக்கி எல்லா ஆசைகளை துறந்து, ஆசையை துறந்து இருக்கிறவங்களுடைய இந்த உலகம் என்று இந்த குரல் இது நாம் மலை செல்வங்களிடத்தில் நம்ம ஒரு இனிமையான ஒரு சாயம், நன்மை செய்யக்கூடிய, அதிகம் நன்மை செய்யக்கூடிய
ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு நன்றி. வணக்கம். நன்றி அம்மா. நன்றி ஐயா. தங்களுடைய கருத்துக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பான ஒரு நடையில தெளிவா சொல்லியிருக்கீங்க. வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய நாம ஐம்புலன்களையும் அடக்கி எவன் ஒருவன் நல்லது கெட்டது இதுக்கு எல்லாத்துக்குமே அஞ்ச வேண்டிய செயல்களுக்கு அஞ்சி நம்ம சமூகத்தோட நம்ம இணைந்து வாழணும். ஐயா நன்றி ஐயா. அடுத்தபடியாக திரு சா ஹரிஷ்குமார், உதவி பேராசிரியர், கணினி அறிவியல் மற்றும் இணைய பாதுகாப்பியல் துறை. சஷ்டிகுமார் சார் இருக்கீங்களா? இல்லங்கம்மா, அவங்க லைன்ல இல்ல. சரிங்கம்மா. அடுத்தபடியாக முனைவர் ஈரா தேவகனி அம்மா, வாருங்கள், தங்களுடைய இனிய ஒரு கருத்தை பதிய வைங்க. அதாவது நம்ம நீத்தார் பெருமையில ஐயன் வள்ளுவன் கூறியிருக்க கருத்துக்களை நம்ம இன்றைய காலகட்டத்தோடவும் சரி அல்லது இலக்கியங்கள் வாயிலாகவும் சரி என்னென்ன நம்ம நடைமுறையில இருக்கு அல்லது அப்ப இருந்தவங்க உதாரணமாக கொண்டு, ஏன்னா திருக்குறளை நம்ம எடுத்த ஆளாத மேடை பேச்சுகளும் இல்லை, எந்த ஒரு இலக்கியமா இருந்தாலும் வள்ளுவத்தையும் அதுல கொண்டு நம்ம இப்ப இருக்கக்கூடிய நிறைய அறிவியல் அறிஞர்களா இருந்தாலும் சரி அல்லது இலக்கியத்துல இருக்கக்கூடியவங்க இலக்கணத்துல இருக்கக்கூடியவங்க வழிமொழிறாங்க. வாருங்கள் அம்மா. முனைவர் ஈரா தேவகனி அம்மா, இது உங்களுடைய வசம். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். இணையத்தின் வாயிலாக இந்த திருக்குறள் அரங்கிற்கு வருகை தந்திருக்கிற அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த வாகை தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய நன்றினையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரைக்குள்ளாக செல்கிறேன். இந்த 3வது அதிகாரமான நீத்தார் பெருமை, வள்ளுவ பெருந்தகை. வள்ளுவ பெருந்தகையை நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில நினைச்சுக்கிட்டே இருப்போம். அவரை ஏதாவது ஒரு விஷயம், நம்மளுடைய ஏதாவது ஒரு நிகழ்வு நம்ம அவரை நினைக்கும்படியாகவே செய்து கொண்டே இருக்கும். என்னன்னா, காலையில எழுந்ததுல இருந்து அந்த கட்டுக்குள்ளதான் நம்மளுடைய மனிதனுடைய அத்தனை உணர்வுகளும் அடங்கி இருக்கிறது. அப்போ இதை எல்லாவற்றையும் ஒருவன் ஆராய்ந்து அறிந்து அதை தன்னுடைய கட்டுக்குள்ளாக வைத்திருக்க அந்த வல்லவன் தான் இந்த உலகத்தை உடையவன். அவன் வசமே இந்த உலகம் உள்ளது. அப்படிப்பட்ட அறிவு பெற்றவனிடத்திலே இந்த உலகம் வசப்பட்டு கிடக்கும் என்று அந்த 7வது குறள் நமக்கு சொல்றது. இப்படி ஒவ்வொன்னா சொன்னா எனக்கு இன்னும் நிறைய நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிந்த ஒரு குறள் தான், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். ஒருவருடைய குணத்தை அவனுடைய வாயின் வார்த்தைகளோ அல்லது அவனுடைய எழுத்துப்பூர்வமான அவனுடைய படைப்புகளோ அதை வெளிக்காட்டி விடும் என்று சொல்லப்படுகிறது. இது 8வது குறளாக வருகிறது. நிறைவான மொழியையே சொல்லும் சான்றோரின் பெருமையை உலகத்தில் நிலையாக விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மனிதனுடைய குணம் அவனுடைய பேச்சினாலேயோ எழுத்துனாலேயோ அவன் பேசல எழுதலைனாலும் அவனுடைய செய்கையினாலேயோ அது இந்த உலகத்துக்கு காட்டிவிடும். அதான் நிறைமொழி அப்படின்னு சொல்றத இங்க நீத்தார் அப்படின்னு சொல்றாங்க. நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொல்லும்போது
இந்த உலகத்துல எல்லாவற்றையும் பகுத்தறியக்கூடிய அந்த அறிவை பெற்றவர். அதுக்குதான் திரும்ப இது மூவா வந்து என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவருடைய மறைமொழிகளே காட்டிவிடும். அவர்கள் எழுதி எழுதி வைக்கின்ற அந்த ஒரு நூலானாலும், ஒரு கவிதையானாலும் அவர்களுடைய அந்த படைப்பே வந்து வெளிப்படுத்திவிடும். இப்ப வந்து இதுக்கு வந்து நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளுவருக்கே ஒரு சிறப்பு பெயர சொல்லலாம். ஏன்னா எல்லாவற்றையும் ஆராய்ந்து நம்மளுக்கு தெளிவா ஒரு நூலாக, அறநூலாக நமக்கு ஒரு வேதமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இப்படிப்பட்டவர்களுடைய அந்த குணங்கள் அவருடைய அந்த மறையின் மூலமாகவே நமக்கு வெளிப்பட்டு விடுகிறது என்றும் நம்ம வந்து அர்த்தம் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து இந்த ஒரு அதிகாரத்தின் இது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அந்த வைப்பு முறை, குறளுடைய வைப்பு முறை என்று சொல்லும்போது கடவுள் வாழ்த்து, அடுத்தது வான் சிறப்பு, அடுத்தது இந்த நீத்தார் பெருமை என்று சொல்லுவோம். நீத்தார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு உலகத்துல இல்லாதவங்க இறந்தவங்களை பத்தி சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரிதான் மேலோட்டமா தோணும். ஆனா அது ஆராய்ந்து அதோடைய சொல்லுடைய பொருளை நம்ம உணரும் போது இது வந்து எவ்வளவு ஆழமான கருத்துக்கள். இந்த நீத்தார் பெருமையில இருக்கிற அந்த 10 குறளையும் நம்ம வந்து கேட்டு அதன்படி நம்ம வாழ்ந்தாலே நம்ம வந்து ஒரு நிறைமொழி மாந்தராக, ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்ததாக கருதப்படுவர். ஏன்னா அன்பு, அருள் பற்றி சொல்றாங்க, கோபம் வரக்கூடாதுன்னு இதுல சொல்றாங்க. ஒருவனுடைய வாய்மொழி எப்படி இருக்கணும்ன்றாங்க, ஐம்பொறிகளை பத்தி ஒரு குறள்ல சொல்லுது. இப்படி மத்த அதிகாரங்கள்ல இருக்கிற மொத்த சாராம்சத்தையும் இந்த ஒரு அதிகாரத்துல வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லியிருக்காங்க. நேரம் இருக்காமா? இன்னும் கொஞ்சம் சொல்லலாமா? இல்ல இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாமா? சரிங்கம்மா. இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு அவைக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சிறப்பான ஒரு உரையை வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான நேரம் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு நிகழ்வுல உங்களுக்கான நேரம் வந்து அதிகப்படியாக வழங்கப்படும். இப்போ ஏன்னா நம்ம துவக்கமே கொஞ்சம் நேரம் இதுவா தான் இருந்துச்சு. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. உங்களுடைய உரை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உரைன்னு சொல்ல முடியாது, கருத்துக்கள். நம்முடைய வள்ளுவ பெருந்தகை வந்து நமக்கு வந்து எப்படிலாம் இருக்கணும், 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதர் மாந்தர். மாந்தர் வந்து எப்படிலாம் இருக்கணுங்கிறத வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாரு. அவருடைய அனைத்து அதிகாரமே வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே பயனுள்ளதாகவும், அதுல வெறும் படிச்சுட்டு நம்ம அப்படியே கடந்து போகக்கூடாது. நம்ம படிச்சத நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். நம்ம வந்து படிச்சது படிப்போட இல்லாம செயலா மாறணும் அப்படிங்கிறது தான் வள்ளுவ பெருந்தகையோட ஒரு எண்ணமா இருக்கும். நம்முடைய எண்ணமும் அதுதான். நன்றி அம்மா. அடுத்தபடியாக திரு சஷ்டிகுமார் ஐயா, உதவி பேராசிரியர், கணினி அறிவியல் மற்றும் இணைய பாதுகாப்பியல் துறை. ஐயா வாருங்கள் ஐயா, தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிய உங்களுக்கான நேரம் இது. ஐயா கொஞ்சம் மைக் வந்து மைக் ஆன். மைக் ஆன் பண்ணாம பேசுறீங்க. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. எல்லா புகழும் இறைவனுக்கே என்னும் சிறப்பான வரிகளை கொண்டு எனது உரையை தொடங்க உள்ளேன். இன்று கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு நீத்தார் பெருமை. எனது வள்ளுவ பெருந்தகை கூறிய வரிகள் பாருங்களேன். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு அப்படிங்கிறாரு. இந்த வரிகள்ல அவர் அழகா ஒரே வரிகள்ல நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்னா, மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் அவனை உயர்த்துவதும் பெருமை சேர்த்துவதும் தான் பெற்ற செல்வமோ கல்வியோ பதவியோ அது அல்ல, மாறாக ஒழுக்கமும் தியாகமும் தான்ங்கிறத தெள்ள தெளிவா சொல்றாரு வள்ளுவ பெருந்தகை. அப்ப இந்த நீத்தார் பெருமை அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, துறவரம் பூண்டு போவது நீத்தார் பெருமையா, இல்ல வீடு வாசலை விட்டு போறது நீத்தார் பெருமையா, இல்ல இந்த உலகை விட்டு மறைந்து போவது நீத்தார் பெருமையான்னு கேட்டோம்னா இல்ல. ஒரு தனி மனிதனாக இருந்து தன்னுடைய ஒழுக்கத்தையும் பண்பையும் சொற்களையும் செயலையும் கட்டுக்குள் வைத்து ஒழுக்கத்தின் வழி நின்று பன்மக்களுக்கு உதவிகரமாக இருப்பவங்களைத்தான் நம்ம நீத்தார் அப்படிங்கிறோம். அப்ப அதுக்கு நிகழ்முறை எடுத்துக்காட்டுகளா நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். முதலாவதாக நம்ம சொல்லணும்னா 1983 சிக்காகோ மாநாடு நடக்குது. அதுல பெருமதிப்பிற்குரிய விவேகானந்தர் அவர்கள் வந்து
அவர்களுடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுது என்னங்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கில அஹ், ஒரு பேச்சுல ஆங்கில மேடை பேச்சுல ஆரம்பிக்கும் பொழுது ரெஸ்பெக்டட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி ஆங்கில புலமையில ஆரம்பிப்பாங்க. அது வந்து ஒரு ஆங்கில மேடை பேச்சுக்கான ஒரு உரித்தான ஒரு விஷயம். ஆனா மதிப்பிற்குரிய விவேகானந்தர் அவர்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளேன்னு ஆரம்பிச்சாரு. அப்போ அவரை விட நீத்தார் பெருமைய எடுத்து சொல்றதுக்கான ஒரு விஷயங்கிறது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் என்னுடைய சொந்த பந்தங்களே, என்னுடைய உடன் பிறந்த மக்களே அப்படின்னு சொல்றதான் இங்க நான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா நான் வந்து முன்மொழிகிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, மதிப்பிற்குரிய அன்னை தெரசா அவர்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அவருடைய நாட்டுரிமையை மக்களுக்கு சேவை செய்வதற்காக தியாகம் செய்த புனிதமான ஒரு மனிதர் அவங்க. அப்ப அவங்கள விட ஒரு நீத்தார் பெருமையை வந்து எடுத்து சொல்றதுக்கான ஒரு விளக்கம் வந்து இருக்குமான்னு கேட்டா இல்ல. அதுக்கு நிகழ்முறை எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட் மூலமா அந்த ஏழை குழந்தைகளுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் சேவை செய்வது தலையாய கடமையை வச்சிருந்தாங்க மதர் தெரசா அவர்கள். அப்படி வச்சிருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கடை தெருக்களுக்கு வந்து யாசகம் கேட்டு செல்வது ஒரு நிகழ்வு. எப்பவுமே நடக்கக்கூடிய நிகழ்வு. அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த மக்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் வேண்டுமான செலவுகளை செய்வது அன்னை தெரசாவினுடைய ஒரு இதா இருந்தது, பண்பா இருந்தது. அப்போ ஒரு நாள் கடத்தெருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாசகம் கேட்டு உதவி கேட்டு போறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு கடைக்காரர் வந்து காரி உமிழ்ந்துடுறாரு அவங்க மேல. அன்னை தெரசாவினுடைய முகத்துல காரி உமிழ்றாரு அந்த கடைக்காரர். நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு பொது மனிதனா இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோவப்படுவோம், ஆத்திரப்படுவோம், அவங்கள வந்து இகழ்வோம், இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் மனிதனுடைய இயல்பு. ஆனா அங்கதான் அந்த நீத்தார் பெருமைங்கிறத கடைப்பிடிக்கிறாங்க பெருமதிப்பிற்குரிய அன்னை தெரசா. அவங்க என்ன கேட்டாங்களாமா, நீங்க உமிழ்ந்தது எனக்கு போதும், என் குழந்தைகளுக்காக ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கையேந்தி நின்னாங்களாம். அப்ப இதை விட ஒரு ஒரு மனிதனுடைய பண்பும் பணிவும் பொறுமையும் அடக்கமும் பெரும் சான்றாக சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. அப்ப நீத்தார் பெருமைக்கு நான் வந்து ஏன் வந்து பெருமதிப்பிற்குரிய அன்னை தெரசாவை நான் வந்து இணை வச்சிருக்கேன் அப்படின்னா இதுதான் காரணம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அமைப்பெற்றிருக்கிறது கோவை மாவட்டத்துல. அப்ப அந்த கோவை மாவட்டத்துல சீர்நாயக்கன்பாளையத்துல உங்களுக்கு ஹியூமன் அனிமல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பகம் இருக்கு, விலங்குகளின் காப்பகம். அதாவது ஹோம் ஃபார் ஸ்ட்ரே அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்கள ஏன் வந்து நான் நீத்தார் பெருமைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை வந்து நான் வந்து இணை வைத்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்ல வரேன் அப்படின்னா, அங்க பணிபுரியக்கூடிய சேவை செய்யக்கூடிய அத்தனை மக்களும் வள்ளுவன் சொன்ன மாதிரி எல்லா உயிர்களும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? அதே மாதிரி அனைத்து உயிர்களையும் ஒரே மாதிரிதான் நம்ம மதிப்பு கொடுத்து காப்பாற்றணும், பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறத சொன்னார் இல்லைங்களா? அதுக்கு அவங்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்காங்க. ஏன்னு கேட்டா, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனிதனுக்கு மனிதனே வந்து உதவுவது கிடையாது இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது தெருவில் சுற்றி திரியும் ஆதரவற்ற அடிபட்ட விலங்குகளை மீட்டெடுத்து அவர்களை வந்து மருத்துவ சேவை கொண்டு காப்பாற்றி அவங்க வந்து நல்ல ஒரு ஒரு அரியமிக்க நல்ல ஒரு செயலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இது வரைக்குமே. கோவை சீர்நாயக்கம்பாளையத்துல ஹியூமன் அனிமல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்னாளர்களால நிறுவப்பெற்று இயன்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு காப்பகம், அது விலங்குகளின் காப்பகம். அப்போ இப்படிதான் நம்ம நீத்தார் பெருமையை வந்து நிகழ்கால விஷயங்களை வச்சு நம் தலைமுறையினருக்கும் இனி வரக்கூடிய சந்ததியினருக்கும் நம்ம சொல்லணும்னா, நம்ம நீத்தார் பெருமை இப்படியெல்லாம் தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி சொன்னோம் அப்படின்னா கொஞ்சமாவது சமூக மாற்றம் என்பது ஒரு முன்னேறிய நிலையில் நேர்மறையான எண்ணங்களில் போகுங்கிறது என்னுடைய சின்ன ஒரு பதிவு. அப்ப அதனாலதான் நீத்தார் பெருமைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருமதிப்பிற்குரிய மதர் தெரசாவாகட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் ஆகட்டும். சுவாமி விவேகானந்தர்னு சொன்ன நம்ம வெறும் ஆன்மீகத்துல மட்டும் அவர் திளைத்திருந்திருப்பாரு, அவர் துறவரம் பூண்டாரு, அதனால அவர் நீத்தார் ஆயிட்டாருன்னா இல்ல. அவருடைய கொள்கைகளை மிகவும் அன்புடனும் அறத்துடனும் பண்புடனும் தான் எல்லாத்துக்கும் கொண்டு போனாரு. ஆன்மீகம் மட்டும் அவருடைய சேவை கிடையாது. அவருடைய பொறுமை ஒரு தலையாய விஷயமா பேசப்பட்டது எல்லாத்தினாலையும். அதனாலதான் இவங்களை எல்லாரையுமே நான் வந்து நீத்தார் பெருமைக்கு வந்து ஒரு நிகழ்கால எடுத்துக்காட்டுகளா நான் வச்சேன். எனவே நேரத்தின் அருமை தெரிந்து எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்கு மிகப்பெரிய நன்றி.
வாகை தமிழ்ச்சங்கத்துக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு உரையினை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அதாவது நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய விஷயமும் சரி, நம்ம அன்னை தெரேசாவும் சுவாமி விவேகானந்தர் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் அப்படின்னு சொல்றதை விட மனிதர்களா பிறந்து அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுதும் சரி, அவர்கள் இந்த உலகில் இல்லாத பொழுதும் சரி, நீர்த்தார் அப்படின்னா இந்த உலகில் இல்லாதவர்கள் அப்படின்னு கிடையாது, அந்த பண்புகள் எல்லாமே நிரம்ப பெற்றிருக்கக்கூடியவர் தான் நீர்த்தார். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நம்மிடையே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய கொள்கைகளா இருந்தாலும் சரி, செயல்பாடுகளா இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய சந்ததியினருக்கு கடத்தக்கூடிய செயலில் நாம் அனைவரும் ஈடுபடுவோம். ஐயா, உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஐயா, நன்றி. அடுத்தபடியாக முனைவர் முனியாண்டி ஐயா, வாருங்கள் ஐயா, தங்களுடைய மேலானதொரு கருத்துக்களை வள்ளுவன் வழி நின்று நாம் விளக்க போகிறோமா, அல்லது இன்றைய காலகட்ட நிகழ்வுகளோடவா, அல்லது இலக்கியங்கள் வாயிலாகவா என்பதை நாம பார்க்கலாம். இப்பொழுது உங்களுக்கான நேரம், வாருங்கள் ஐயா. வணக்கம் அம்மா, பேசுறது கேக்குதா? வணக்கம். கேக்குதுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வாகை தமிழ்ச்சங்கம் திருக்குறள் உரையாடல் களம். அதாவது இந்த வாகை தமிழ்ச்சங்கம் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன வாய்ப்பு, சிறியதொரு வாய்ப்பு. கொடுக்கப்பட்ட தலைப்பு நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை என்பது முற்றிலும் துறந்த முனிவர்களின் பண்புகள் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக உயர்ந்த கருத்துக்களையும் உன்னதமான எண்ணங்களையும் தம்முள் கொண்டு விட்டு பிறருக்காக வாழ்வது. பிறருக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை பிரபஞ்சத்தில் இனிப்பான வாழ்க்கை என்று சொல்வார்கள். நீத்தார் பெருமை. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மனிதன், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வன் என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொல்வார்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார் என்று சொல்லியும் கண்ணதாசன் கேட்பார். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், திருக்குறளிலே ஒரு அதிகாரத்திலே வள்ளுவர் பெருமான் சொல்வார்கள், அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையும் தமிழ் கிண்ணத்தில் நிரப்பி உலகிற்கு விநியோகம் செய்த உன்னதமான ஒரு வள்ளல் தான் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட ஒரு வள்ளுவர் முதலில் குறள் வரிசைப்படுத்துகின்ற போது வான் சிறப்பு என்று சொல்கின்ற போது தனக்கென வாழாமல் பிறருக்காக அழுகின்ற ஒரு வானத்தை சொல்லுவார். இரண்டாவது முதலில் கடவுள் வாழ்த்தை சொல்லிவிட்டு, கடவுள் என்பவர் யார்? கடந்து நிற்பவர், நாம் கேட்கின்ற போது அருள் தருபவர். அடுத்தபடியாக மழையை சொல்லுகிறார். மழை என்பது தன்னலம் இல்லாமல் பிறநலம் கொள்வது. அடுத்தபடியாக எப்படி பாருங்கள், குறளை எப்படி அடுக்கி கொண்டு போகிறார்கள். முதல் அதிகாரம், இரண்டாவது அதிகாரம், மூன்றாவது அதிகாரம். மூன்றாவது அதிகாரம் என்பது ஒரு முத்தாய்ப்பான அதிகாரமாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒழுக்கத்தில் நீத்தார் பெருமை என்று சொல்கின்ற போது நமக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு, இந்த உலகம் என்பது உய்ய வேண்டும், இந்த உலகத்தில் அன்பு என்பது நிலையாக இருக்க வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார்கள். நான் முதலில் சொன்னதோடு பிறருக்காக வாழ்கின்ற ஒரு எண்ணம். புத்தர் என்பது அரண்மனையை விட்டு வெளியேறி போய் விடுகிறார். வெளியேறி போகின்ற போது அவர் 3 காட்சிகளை கண்டதாக இந்த நூல்களில் நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம். பசி, பிணி, மூப்பு, நிலையாமை. இதை பார்த்தவுடன் அவர் என்ன தோன்றுகிறார்? அரச சுகபோகங்கள் அத்தனையும் துறந்து விட்டு வெளியேறி விடுகிறார். இந்த உலகம் என்பது இது மூன்றும் நிலையானது அல்ல. எது நிலையானது? பிறருக்கு உதவுவது, பிறருக்கு இன்பம் தூக்கும் செயல்களை செய்வது. இதைத்தான் சொல்கிறார். அதைத்தான் சொல்கிறார், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணிவல் துணிவு என்று சொல்கிறார். சீரிய ஒழுக்கத்தில் நிற்பவர்கள் தான் நீத்தவர்கள். சீரிய ஒழுக்கம் என்றால் என்ன? சிந்தனையில் ஒழுக்கம், பார்வையில் ஒழுக்கம், நேர்மையில் ஒழுக்கம், செயல்களில் ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் என்று ஒரு அடியில் சொல்வார்கள். ஒரு மனிதனை கேட்டால் நீ எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாய் என்று சொன்னால் 80 ஆண்டுகள் என்று ஒரு மனிதன் சொல்லுவான். 80 ஆண்டுகள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடுவான். ஆனால் 30 ஆண்டுகளில் அவனுடைய ஆசைகள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது. 50 ஆண்டுகள் அவன் நடைவினமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். காரணம் என்று சொன்னால் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் கேட்கின்ற ஒரு கேள்வி அது. அடுத்து அழகாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படி என்றால், துறந்தார் பெருமை துணை கூறின், துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டட்டு என்று சொல்வார். இந்த குறளில் முனிவர்களின் பெருமனையை எண்ணி பார்த்து கூற புகழ்ந்தால் அச்செய்வ இதுவரை இறந்தவர்களை எண்ணறிய முயன்றது போன்றதாகும். அதாவது
நீத்தவர்களின் பெருமை, துறந்தவர்களின் பெருமையை பேசுகின்ற போது நமக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயம் எண்ணறிய ஒரு முயன்ற ஒரு செய்தியாக வரும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதை விட இன்னொரு விஷயம் என்னால், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலன்கள் என்று வள்ளுவர் ஒரு குறளில் சொல்கின்றது போல், ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு வார்கோமான் இந்திரனே சாலும் புலன்களில் சொல்கின்ற 5 வகை ஆசைகளையும் அடக்கிய உடைய ஆற்றலுக்கு அகண்ட வானத்தில் உள்ளவர்களாக இந்திரனே சான்றாவான். அதாவது அதான் முதலில் சொல்லிவிட்டேன், கண்ணதாசன் சொன்னதைத்தான் சொல்கிறேன். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். இந்த உலகத்தில் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த ஐம்புலன்கள் என்று இருக்கிறது அல்லவா, கட்டற்ற ஆசைகள், கட்டவிழ்த்துவிடும் பொறாமை, கட்டவிழ்த்து எல்லாமே எண்ணாமை, எல்லாமே மனிதனுக்குள் வருகின்ற அந்த சுயநல எண்ணங்கள் பொதுநலத்தை அழித்துவிடும். அப்படி பொதுநலத்தை அழிப்பவர்கள் செய்ய முடியாது. ஒரு ஊரில் ஒரு புத்தர் ஒரு போதனைக்காக போகின்ற போது ஒருவன் என்ன செய்கிறான், என்ன இங்க என்ன செய்கிறான் என்று அவன் முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டு போய்விடுகிறான். போய் அவனால் துப்பியவனால் உறங்க முடியவில்லை. மறுநாள் வருகிறான், புத்தனை பார்க்கிறான், கால்களில் விழுகிறான், கண்ணீர் விடுகிறான், நடந்த தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கிறான். அப்போது புத்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் தெரியுமா? நேற்று நீ துப்பிய நீ இறந்து விட்டாய், துப்பப்பட்ட நான் இறந்து விட்டேன். இன்று நீயும் நானும் புதிய மனிதர்கள். ஒவ்வொரு நாளும் மனிதன் புதிய எண்ணங்கள், புதிய சிந்தனைகள், எல்லாமே வார்ப்புகளாக மனதிலிருந்து வெளிவருகின்ற அந்த உன்னதமான செயல்கள் இருக்கின்றதா, அதுதான் நீத்தார் பெருமை. எல்லாவற்றையும் பிறருக்கு கொடுக்கிறது. தன் பெண்டு, தன் குடும்பம், தன் பிள்ளை என்று வாழாவது கடுகு உள்ளம், பிறருக்காக வாழ்வது கருணை உள்ளம். அந்த கருணை உள்ளத்தை கொண்டவர்கள் தான் நீத்தார்கள் என்பவர்கள். நாம் என்ன செய்கிறோம்? இன்று நம்மால் வாழ முடிகிறதா? எங்கனாலும் வாழ முடிகிறதா? எங்குமே கிடையாது. அந்த எண்ணங்களை நமக்கு கொடுத்த ஒரு வள்ளுவன் 21வது குறளில் இருந்து 30வது குறள் வரைக்கும் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம் என்ன என்றால், இந்த உலகத்தில் கோபத்தோடு எழுபவன் நஷ்டத்தோடு அமர்வான் என்று சொல்வார்கள். கோபத்தோடு எழுந்தவன், அதுதான் அழகு. குணமென்னும் குண்டேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் எறிது. இந்த உலகத்துல கோபப்படக்கூடாது. கோபப்பட்டா யாருக்கு? கோபம் என்பது பிறருக்கு செய்த செயலுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொண்டிருக்கின்ற தண்டனை. பிறர் ஒரு செயலை செய்துவிட்டால் நாம் கோபப்படுகின்ற போது நம் உடம்பில் உள்ள அத்தனை நரம்புகளும் வெடிக்க ஆரம்பிக்கின்றன, இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகின்றன. அப்ப அந்த கோபத்தை குறைக்க வேண்டும். அப்ப என்னது? பிறர் செய்யும் தவறுக்கு கோபத்தால் நமக்கு நாமே கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய தண்டனை. அதைத்தான் சொல்ற, கணமேயும் காத்தல் அரிது. கோபப்பட்டவர்களால் அதை என்ன செய்ய முடியாது? அதை தவிர்த்து விட முடியாது. அதைத்தான் அதுக்கடுத்து ஒரு குறள் வரும், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலைத்து மரமொழி காட்டிவிடும். பயன் நிறைந்த மரமொழி. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்முடைய பேச்சு செயல். ஆமா, ஒரு கல்லை எரிந்து விட்டு ஒரு கல்லை எரிந்து விடலாம், அதை காய மாறிவிடும். ஆனால் சொல்லை எரிந்து விட்டால் நம்மால் தாங்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சொற்களை வீசி முனிவர்களின் பெருமைகளை ஆணையாக சொல்லுங்கிறது. அதான் பெரிய மூத்தோர் வார்த்தம் அமிர்தம் என்று சொல்வார்கள். மூத்தோர் சொல் அமிர்தம் என்று சொல்வார்கள். ஆனால் முதலில் கசக்கும், பின்னால் இனிக்கும் என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால், இந்த மூத்தவர்களின் வார்த்தை என்பது வேறில்லாமல் நமக்குள் வளர்கின்ற ஒரு நம்பிக்கை மரம். இப்ப நீத்தார் பெருமையை நாம் பேசுகின்ற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மோடு நம்மையும் வழிநடத்தி செல்கிறார்கள். அவ்வளவுதான். நம்மளுக்கு கிடைக்கின்ற ஒரு மைல்கல், ஒரு வழிகாட்டி, ஒரு தூண்கள், அவ்வளவுதான். எல்லாம் எனக்கு தெரியும் என்பது, என்னால் எனக்கு தெரியும் அப்படி என்று சொல்வதை விட, இன்னும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், இன்னும் கற்றுக்கொண்டே இருப்பேன், கற்பது கடைசி வரை தொடரும் என்கிற எண்ணம் எப்போது வருகிறதோ அப்பொழுது நாம் பக்குவப்பட்டு விடுகிறோம், பிறருக்காக வாழ ஆரம்பித்து விடுகிறோம். இதுதான் ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் யார்? நீத்தார். அவர் பெருமைகளை இங்கு பேசுகிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஐயா நன்றிங்க ஐயா. நீர் பெருமையை பற்றி ஒரு விளக்கமான ஒரு உரையை சொல்லியிருக்கீங்க. தங்களுடைய உரை ரொம்ப அற்புதமா இருக்கு ஐயா. இப்போ நீர்த்தார் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதுல பேசிட்டு வரோம். இப்போ இயல்பா நம்ம இருக்கக்கூடிய மனிதனுடைய செயல்கள்ல இருந்து ஒரு சிறப்பான ஒரு செயலாக ஒரு மனிதன் உருவெடுக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய குணநலங்களை வச்சுதான், பண்புகளை வச்சுதான் நம்ம சொல்றோம். நன்றிங்க ஐயா, உங்களுடைய உரை மிகவும் அற்புதமாக இருந்தது. அடுத்தபடியாக நம்மிடையே உரையாற்ற வருபவர்
நான் லக்ஷ்மி, உதவி பேராசிரியர் வணிகவியல் துறை. அம்மா வாருங்களம்மா, உங்கள் மேலாண்மை ஒரு சிறப்பான உரைக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம். தங்களுடைய உரைக்கான நேரம் உங்களுடைய வசனம். வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். நான் லக்ஷ்மி மன்னார்குடி, வாகை தமிழ்ச்சங்க நிறுவனர் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருங்கிணைப்பாளர்கள், வாகை குடும்ப அனைத்து ஒருங்கிணைப்பாளருக்கும், இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் பயணிக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீத்தார் பெருமை என்பது, நீத்தல் என்றாலே நம்மிடம் இருந்து நீக்கக்கூடியது. எதை நீக்கணும்? நம்மிடம் இருக்கும் அந்த ஏற்றுக்கொள்ள கூட முடியாத, அதாவது சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படக்கூடாத குணங்கள், முடியாத குணங்கள். எது? கோவப்படுதல், களவு, குற்ற நிகழ்வுகள், அதே போல கோபம், பொறாமை, அந்த மாதிரி நம்ம சமூகத்தாலும் மனிதர்களாலும் இறைவனாலும் நமக்கு நாமே ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த குணங்களை நீக்குவதுதான் நீத்தல் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நீத்தார் பெருமைங்கிறது, நீத்தார் எனக்கு முன்பு பேசிய அனைத்து சான்றோர்களுமே சொல்லியிருக்கிறாங்க. நீத்தல் என்கிறது இறந்து போதலோ எதுவும் கிடையாது. குணங்களை நீக்குதல், ஒவ்வாத குணங்களை நீக்குதல் தான் நீத்தல் என்று இதுல குறிப்பிடுறோம். அந்த மாதிரி ஆகாத குணங்களை நீக்கி சான்றோராக வாழ்ந்தவர்களோட பெருமையை கூறக்கூடிய அதிகாரமே இந்த நீத்தார் பெருமை என்ற 3வது அதிகாரம். பெருமை அறத்துப்பால்ல 3வது அதிகாரமாக அமைந்துள்ளது நீத்தார் பெருமை. இதோட பற்றுகளை துறந்து ஒழுக்கத்தோட வழி நின்று புலன்களை அடக்கி உயர்ந்தவர்களின் மாண்பை போற்றுவதே ஆகும். நீத்தார் என்றால் ஆசை, சினம், பொறாமை போன்ற பற்றுகளை அறவே விட்டவர்கள். அவங்க துறவிகள் மட்டும் கிடையாது, ஒழுக்க நெறி உடைய சான்றோர்கள் என்று பொருள் இந்த இடத்துல நம்ம ஏத்துக்கணும். அவர்கள் உலக இன்பங்களை விட ஒழுக்கமே சிறந்தது என்று நிலைத்து நிற்பவர்கள். அத்தகைய இணையற்ற ஆற்றலையும் சிறப்பையும் எடுத்து சொல்றதே இந்த அதிகாரத்தோட மைய கருத்தாக இருக்கு. உலக ஆசைகள், காமம், கோபம், பேராசை போன்ற மனக்குற்றங்களை நீக்கி ஒழுக்க நெறியில் நிலைத்தவர்களை குறிக்கும் இவ்வதிகாரத்தில் திருவள்ளுவர் துறவற வாழ்க்கையின் உயர்வையும் ஒழுக்கத்தின் மகத்துவத்தையும் இந்த 10 குறள் மூலமா நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இதோட விளக்கமாக நம்ம ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டு உலக ஆசைகளை நீக்கியவர்களின் பெருமையை எல்லா நூலும் போற்றுகின்றன. இதை நம்ம சிறப்பா எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இந்த குறள்ல துறவரத்தின் அடித்தளம் ஒழுக்கம் என்பதை எடுத்துரைக்குது. வெளிப்புற வேடமல்ல, உள்ள தூய்மையே உயர்வு என வள்ளுவர் இந்த இடத்துல வலியுறுத்துறாங்க. துறந்தார் பெருமையை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. துறவிகளோட பெருமையை அளந்து சொல்ல முயன்றால் அது முடியுமா? முடியாது. இப்ப இறந்தவர்களை நம்ம இந்த உலகத்துல இவ்வளவு நாள் இறந்தவர்களை எண்ணி சொல்ல முடியுமா? கணக்கிட முடியுமா? அது எப்படி முடியாதோ அதே போலதான் இது அப்படிங்கிறத உவமை காட்டியிருக்கிறாங்க. துறவிகளின் உயர்வு அளவிட முடியாது என்பது மிக அழகான உவமையால் வள்ளுவர் இதை எடுத்துரைக்கிறாரு. இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இன்பம், துன்பம், நன்மை, தீமை போன்ற இருவகை நிலைகளையும் உணர்ந்த அறநெறியில் வாழ்பவர்களுடைய புகழ் உலகம் எங்கும் பரவுது. அதே மாதிரி உண்மையான ஞானம் வாழ்க்கையோட இரு நிலைகளையும் சமநிலையோட அணுகுவதில் இருக்கு அப்படிங்கிறத நாம இதை உணர்ந்துக்க முடியும். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனெனும் வைப்பிற்கோர் வித்து. அறிவு என்னும் கருவியால் ஐம்புலன்களையும் அடக்கி காக்கும் மனிதன் உயர்ந்த நிலையை அடைவான்.
அதாவது இதோட சிறப்பு என்னன்னா, மன அடக்கம் மற்றும் புலனடக்கம் மனித உயர்வின் மூல காரணம் என்பதை வலியுறுத்துது. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பினார் கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐம்புலன்களையும் வென்ற துறவியின் வலிமைக்கு இந்திரனே சாட்சி. புலனடக்கம் கொண்ட மனிதன் தெய்வத்திற்கும் மேலான உயர்வை அடைவான் என்பதே இந்த குறளுடைய அடிப்படை. நான் முதல்ல இந்த குறள்களை சொல்லிடுறேன். இதோட விளக்கத்தை நான் சிறு சிறு உவமையோட பல நூல்களோட ஒப்பிட்டு நான் இதனோட இந்த குறள்களுடைய தத்துவத்தையும் அடிப்படையும் இந்த நீத்தார் பெருமைங்கிற இந்த அதிகாரத்தோட சிறப்பையும் நான் எடுத்து சொல்ல ஆசைப்படுறேன். இதுல 6ஆம் குறளாக செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செய்ய கடினமான நற்செயலை செய்பவர்களே பெரியவர்கள், அதை செய்ய இயலாதவர்கள் சிறியவர்கள் என்ன சொல்றாங்க. உண்மையான பெருமை பிறப்பில் கிடையாது, செயல்களில் உள்ளது என்பதை மிக தெளிவாக இந்த குறள் நமக்கு எடுத்துரைக்குது. 7வது குறள் சுவை ஒளி ஊரோசை நாற்றம் என்றதன் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை ஒளி தொடுதல் ஓசை மனம் என்ற இந்த ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்தவனிடமே உலக அறிவு நிலை கொள்ளும். புலன்களை புரிந்து கட்டுப்படுத்துவதே ஞானத்தின் அடிப்படை என்பதே இதோட சிறப்பாக நம்ம சொல்லலாம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நல்லொழுக்கமுடைய பெரியோரின் மகத்துவத்தை அவர்கள் கூறும் உண்மையான வார்த்தைகளே உலகுக்கு வெளிப்படுத்தும். இதோட சிறப்பா மனிதனோட உயர்வு அவன் சொற்களிலும் நடத்தையிலும் வெளிப்படும் என்பதை இந்த குறள் நமக்கு எடுத்து கூறுகிறது இல்லவா. குணமெனும் குஞ்சேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இதோட விளக்கம், உயர்ந்த குணநலன்கள் கொண்டவர்களுக்கு கூட கோபம் வந்தால் அதை தடுக்க மிகவும் கடினம். கோபத்தின் ஆபத்தையும் பொறுமையின் அவசியத்தையும் இந்த குறள் நமக்கு எடுத்துரைக்குது. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழிகளான். விளக்கம், அறநெறியில் வாழ்ந்து எல்லா உயிர்களிடமும் கருணையுடன் நடப்பவர்களே உண்மையான அந்தணர்கள். இப்ப இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னாக்க, பிறப்பால் அல்ல கருணை மற்றும் அற செயலால் மனிதன் உயர்கிறான் என்ற சமத்துவ சிந்தனையை வள்ளுவர் முன்வைக்கிறார். இந்த நீத்தார் பெருமையோட ஒட்டுமொத்த சிறப்பு ஒழுக்கத்தோட உயர்வை எடுத்துரைக்குது. புலன் அடக்கத்தின் அவசியத்தை எடுத்துரைக்குது. துறவு என்பது வெளிப்புற வாழ்க்கை இல்ல, மற்ற தூய்மையான மற்ற குணநலன்களும் அவசியம் என்பதை எடுத்துரைக்குது. கருணை பொறுமை அறநெறி ஆகியவற்றோட அடிப்படை மனிதனுக்கு அவசியம் என்பதை எடுத்துரைக்குது. மனிதனை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் பண்புகளை எடுத்து காட்டுது. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்தணுங்கிற இந்த அடிப்படையான குணநலன்கள் மனிதனைய கருத்தை வலியுறுத்துது. இப்ப இதை நீத்தார் பெருமை அதிகாரம் மனிதனோட உள்ளார்ந்த உயர்வுக்கும் ஆன்மீக ஒளிக்கும் வழிநடத்தும் ஒழுக்க நெறி விளக்காக திகழ்கிறதுங்கிறதுல இதுல ஐயம் கிடையாது. இதை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த நீத்தார் பெருமையோட தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு துறவரம் என்பது சந்நியாசம் மட்டும் கிடையாதுங்க, மிக எளிய முறையில நமக்கு இத சமுதாயத்துக்காக 18 சித்தர்கள் சொல்றாங்க. நம்ம கண்முன் வாழ்ந்த லிவிங் ப்ரூஃப். இவங்க வாழ்ந்து நம்ம இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் தத்துவ ஞானி. இவர் ஒரு சித்தரா நமக்கு தவம் என்பதை எவ்வளவு ரொம்ப சுருக்கி அதை எளிதாக மக்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அறநெறியோடைய வாழ்க்கைய எப்படி வாழணுங்கிற அடிப்படை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க வேதாத்ரி மகரிஷி ஐயா. இவங்களுடைய தத்துவத்தோட நான் இந்த திருக்குறள் நீத்தார் பெருமையினுடைய அந்த அதிகாரத்தை ஒப்பிட்டு சொல்ல விருப்பப்படுறேன். இறைநிலையை உணர்ந்து பேராசை சினம் கடும்பற்று போன்ற தீய குணங்களை நீக்குவதே சிறந்த துறவுன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. துறவு என்பது மனதுல மட்டும் கிடையாது, அமைதி ஒழுக்கம் அப்புறம் தூய்மை இதை தவிர அது வெளித்தோற்றத்தை காட்டக்கூடிய அந்த ஆடை அலங்காரம் அந்த ஜம்பமான போக்கு இதெல்லாம் கிடையாது. இந்த அடிப்படையான அந்த அமைதியும் ஒழுக்கமும் தூய்மையும் மனிதனுக்கு
சாலச் சிறந்த குணம் என சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் தனது கடமையை சரியா செஞ்சு வாழும் போதுதான் பற்றற்ற நிலையை அடைய முடியும்னு மகரிஷி ஐயா அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இல்லறத்துல இருந்தாலும் துறவற மனப்பான்மையுடன் வாழ்கின்றவர்களே உண்மையில் பற்றை விட்டவர்களாக கருதப்படுறாங்க. நம்ம மலை மேல உட்கார்ந்து தவம் எல்லாம் பண்ண வேணாம். இதுக்காக குடும்பத்தை விட்டு ஓடி போய் நம்ம காசியிலையும் கங்கையில மூழ்கி அங்க போய் நம்ம அந்த துறவரம் எல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தான் என்ற அகந்தையை அழித்து பிறருக்கு உதவும் தொண்டுள்ளமே துறவரத்தின் மிக உயர்ந்த இலக்காகும் என்று மகரிஷி விளக்கியிருக்காங்க. நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தை நான் பல்வேறு நூலோட ஒப்பிட்டு கூறுறதுக்கு விருப்பப்படுறேன். ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்ட துறவற வாழ்க்கையே எல்லா நூல்களும் போற்றும் உயர்ந்த நெறி என வள்ளுவர் கூறுகிறார். உலக வாழ்க்கையை வெறுப்பதல்ல துறவு, ஆசைகளை கட்டுப்படுத்தி அறநெறியில் நிலை பெறுவதே உண்மையான துறவு என்பதை இவ்வதிகாரம் முழுவதும் வலியுறுத்துகிறது. இதே கருத்தை திருமந்திரம் நூலில் திருமூலர் மிக அழகாக ஆழமாக எடுத்துரைக்கிறார். என்னன்னு பார்த்தா, திருமூலர் வெளிப்புற துறவை விட அகத்துறவையே உயர்வாக கருதுகிறார். அன்பே சிவம் என்ற அவரது சிந்தனை துறவரம் என்பது மனிதனை மனித நேயத்தின் வழி இறை உணர்வுக்கு அழைத்து செல்லும் பாதை என்பதை உணர்த்துகிறது. மனதை அடக்கி ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி உயிர்களை நேசித்து வாழ்வதே உயர்ந்த தவம் என அவர் கூறுகிறார். இது ஐந்தவித்தான் ஆற்றல் என்று கூறும் நீத்தார் பெருமை அதிகார கருத்தோடு நெருங்கிய ஒற்றுமையை கொண்டுள்ளது. அதே போல திருவருட்பா நூல்ல வள்ளலார் துறவரத்தை கருணையின் வழியாக விளக்கிறார். பசித்தால் வாடும் உயிரை காப்பாற்றுவதே உயர்ந்த தவம். உயிரினம் அனைத்தையும் சமமாக நேசிப்பதை இறை வழிபாடு என அவர் வலியுறுத்துகிறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற அவரது இரக்க உணர்வு நீத்தார் பெருமை அதிகாரத்தில் தெல்ல தெளிவாக தெரிகிறது அல்லவா? எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழிகள் என்ற குறளின் உயிர்மையை நினைவூட்டுகிறது. இங்கு துறவு என்பது உலகை விட்டு ஓடுவது அல்ல, உலக உயிர்களின் துன்பத்தை தன் துன்பமாக என்னும் கருணை நிலை ஆகும். மேலும் நாலடியார் போன்ற நூல்களிலும் துறவரத்தின் மேன்மை போற்றப்படுகிறது. நிலையற்ற உலகில் ஆசை, அகந்தை, கோபம் ஆகியவற்றை வென்றவர்களே உண்மையான ஞானிகள் என அவை எடுத்துரைக்கின்றன. பகவத்கீதை கூட செயலில் இருந்தபடியே பற்றற்ற மனநிலையை பேண வேண்டும் என கூறுகிறது. இதனால் துறவு என்பது மலைக்கு சென்று கடும் தவம் புரிந்து வாழ்வதல்ல, மனதில் பற்றின்மையை வளர்த்து கொண்டு அறநெறியில் நிலைத்திருப்பதே உயர்ந்த வாழ்க்கை என பல நூல்கள் ஒரே கருத்தை வலியுறுத்துகின்றன. நீத்தார் பெருமை அதிகாரத்தின் சிறப்பு என்னவெனில், அது துறவிகளை மட்டும் போற்றாமல் ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டிய உள்ள தூய்மையை எடுத்துரைக்குது. கோபம், பேராசை, பொறாமை, இகழ்ச்சி போன்ற குணங்களை நீக்கி அன்பு, கருணை, அடக்கம், ஒழுக்கம் போன்ற நற்குணங்களை வளர்த்து கொண்டால் மனித வாழ்க்கை தெய்வீக நிலையை அடையும் என்பதை இவ்வதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே திருக்குறள், திருமந்திரம், திருவருட்பா ஆகிய நூல்கள் அனைத்தும் மனிதனின் அகத்தூய்மை, கருணை, ஒழுக்கம், பற்றின்மை ஆகியவற்றின் வழியே உயர்ந்த நிலையை அடைய முடியும் என வலியுறுத்துகின்றன. துறவு என்பது வாழ்க்கையை மறுப்பது அல்ல, வாழ்க்கையை உயர்த்துவது என்பதை நீத்தார் பெருமை அதிகாரம் யுகங்களை கடந்து பல தலைமுறைக்கும் நமக்கு கற்பித்திருக்கு என்பதை உண்மை. நம்ம வாழ்வுல கடைபிடிக்க வேண்டிய உண்மைகள் இவை என்று சொன்னால் அது மிகையாகாது. நமக்கு மட்டுமல்ல, காலம் கடந்தும் திருக்குறளின் நன்னெறி வாழும் என்பதே உண்மை நன்மை என்று கூறி திருவள்ளுவரையும் திருக்குறள் நீதிநெறி நூலையும் வாய்ப்பு வழங்கிய வாகை தமிழ் சங்க நிறுவனருக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இறைவனுக்கும் இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்னைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நீங்க கொடுத்திருக்கீங்க அம்மா. நன்றிகள், வாழ்த்துக்கள் அம்மா. இன்றைய நிகழ்வுல இருக்கக்கூடிய இந்த 5 இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தன்மைகளை ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு பார்க்கும் பாத்தீங்கன்னா நீதா எவ்வளவு
வந்து வேறுபட்டு இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா அழகா வந்து இந்த நிகழ்வுல வந்து சொல்லியிருக்கீங்க. பங்கேற்பாளர்களுக்கும் என்னுடைய வாகை நன்றி கூறி, இது அடுத்த முறை முன்னுரை சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஒரு அப்படின்னு எப்போ தொடர்ச்சியா ஒரு செயல் வந்து நம்ம செஞ்சுருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரல் மாற்றத்தோட நோக்கம் வந்து இருக்கு. செயல் எவ்வளவு அளவுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வேற, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் வழி நம்ம நடக்கிறது வேற. இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு குறளை வந்து நம்ம வந்து குழுவுல போட்டுட்டு இருக்கோம். அதோட இல்லாம 2 வாரங்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம அதிகாரத்தை பத்தி கலந்துரையாடல் நிகழ்வுல வந்து சந்திக்கிறோம். இது மட்டும் இல்லாம வாகை தமிழ் சங்கத்துல பல்வேறு மன்றங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு மன்றங்களிலும் பாத்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற்று கொண்டே இருக்கு. இந்த வாகை தமிழ் சங்கம் நிறுவனர் வந்து இத வழிநடத்திக்கிட்டு போறதுக்காக ஒரே ஒரு கருதுகோள் தான். அது என்ன பாத்தீங்கன்னா, தமிழ். நம்ம தமிழ வந்து வளர்க்கிறோம் அப்படிங்கிறோம். எப்படி அத வளர்க்க முடியும்? அது என்ன மரம், செடி, கொடியா? கிடையாது. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பற்று, மொழி, ஒரு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய தாய் மொழிய எவ்வளவு அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ, சுவாசிக்கிறோமோ, அவ்வளவு அளவுக்கு வந்து அந்த மொழியோட பெருமைகள் வந்து இன்னும் பல ஆண்டுகள் வந்து கடந்து இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வை தான் எங்க வாகை தமிழ் சங்கத்துடைய நிறுவனர் தலைவர் ஐயா அவர்கள் வந்து கொண்டு போறாரு. அதுல பல்வேறு மன்றங்கள் இருக்கு. தங்களுடைய பங்களிப்பை வந்து தங்களுடைய பங்களிப்பு மட்டும் இல்லாமல் தங்களை சார்ந்திருக்கக்கூடிய மற்றவர்களுடைய பங்களிப்பும் எங்களுடைய வாகை தமிழ் சங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நல்கிய எங்களுடைய வாகை தமிழ்ச் சங்கம் நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த வள்ளுவம் பற்றி பேச 3வது அதிகாரமான நீத்தார் பெருமையை பற்றி பேச பங்கேற்பாளர் வந்திருக்கக்கூடிய 5 பங்கேற்பாளர் அவர்களுக்கும் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக எங்கள் வாகை தமிழ்ச்சங்கத்துல குரல் மன்றத்துல என்னோட சேர்ந்து இணைந்து பணியாற்றி ஒரு தமிழ் ஆர்வத்தோட ஒரு பயணத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆர்த்தி அம்மா அவர்களுக்கும், ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நிகழ்ச்சியை வந்து பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிந்து அவர்களுக்கும் நன்றிகளை கூறி, இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்காக மீண்டும் நான் வாகை தமிழ்ச்சங்க நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.